ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ப்ரான் தொக்கு. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூட தக்காளியும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரையும் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எப்போவுமே தேங்காய் சோம்பை அரைச்ச பேஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு. இந்த தொக்குக்கு நிறைய தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளி தான் ரொம்ப முக்கியம். சும்மா பேருக்கு ஒரு 2 ஸ்பூன் மாதிரி தேங்காய் சோம்பை அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. இது கூட கருவேப்பிலையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும்லாம் அவசியம் இல்லை. ப்ரான்ல இருந்தே தண்ணி வரும் பாருங்கள். நல்லா சுண்டி சுண்டி ப்ரான் நல்லா வெந்துருச்சு. ப்ரான் வேக மோஸ்ட்லி 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜேர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.